விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கெடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள் குறி நடடா காலத்தை எடடா கைவாள் நட உன் பகைவன் தலைப்பறி தொடடா போரை விடடா கணைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி நீ சுடடா எழட்டும் தீப்பொறி என்ற என் தாய் தமிழை வணங்கி உலக தமிழர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்று ஒரு தாய் கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் வளர்ச்சியில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பெண் இனத்தின் உயர்வில் தான் நாட்டின் உயர்வே அடங்கியிருக்கிறது என்று உறக்க சொன்ன இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களை பற்றியே பேச வந்திருக்கிறேன். மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் இந்திய மருத்துவக் கல்லூரியிலேயே படித்து மருத்துவ கல்வி பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். இவருடைய மக்களுக்கான சேவையை கண்டு நம் இந்திய அரசாங்கமே இவரை லண்டனுக்கு அனுப்பி குழந்தைகள் மற்றும் பெண்கள் நோய்க்கு ஆராய்ச்சி படிப்பிற்காக அனுப்பி வைத்தது. அந்த படிப்பு முடிந்தவுடன் பாரிஸ்க்கு சென்று அங்கு நடந்த மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார். அங்குதான் பெண் உரிமைக்கான குரல் தொடங்கியது. 1929 மாதர் சங்கம் நடத்திய சட்டசபையில் பெண்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்ற போராட்டத்தின் பயனாக முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். அது மட்டுமல்ல, சட்டமன்ற துணை செயலாளராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பெண் நுழைந்தால் முதலாக என்றால் அதுவும் நம் முத்துலட்சுமி ரெட்டி தான். பெண் இனத்தின் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அன்றைய காலகட்டத்தில் தேவதாசிகள் மட்டுமே பரதநாட்டிய கலையை பயின்று வந்தார்கள், வளர்த்து வந்தார்கள். அதனால் பழமைவாதிகள் பல பேர் இந்தியாவின் மிக பழமையான கலையே பரதநாட்டியம் தான், அது அழிந்தால் கலை அழிந்து விடும் என்று கூறியதற்கு சட்டமன்றத்திலும் இந்த கூச்சல் ஏற்பட்டதற்கு முத்துலட்சுமி ரெட்டி சொல்கிறார், உங்கள் குலப்பெண்களை வைத்து கலையை காப்பாற்ற வேண்டியதுதானே, எதற்கு ஒரு பெண்களை இழிவுபடுத்தி கோயிலுக்கு அடிமையாக்குகிறீர்கள் என்று முகத்தில் அறைவது போல கூறியிருக்கிறார். அடுத்ததாக, அன்றைய காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் ஒரு சட்டம் அமலில் இருந்தது. அந்த சட்டத்திற்கு எதிரான சாரதா சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த பெண் குழந்தைகள் திருமணத்தினால் நம் இந்தியாவில் மட்டுமே பெண் குழந்தைகள் பருவத்திற்கு வரும் முன்பே விதவையாகும் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதற்கான சாரதா சட்டத்தையும் முன்னெடுத்து நிறுத்தினார். அவர் ஔவை இல்லம் என்ற ஒரு இல்லத்தை நிறுவி இருக்கிறார். அது பெண்களுக்கு ஒரு இன்றளவும் ஒரு சரணாலயமாக இருக்கிறது. விதவை பெண்கள் வாழ்வில் கைவிடப்பட்டவர்களுக்கு இன்றளவும் அது நிர்வகித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுதான் அவர் செய்த சாதனை. பெண் உரிமைக்காக மங்கையராய் பிறந்தவர், மாதவம் செய்தவர், முதல் மருத்துவ பெண் அவர்தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர். அவரை பற்றி பேசியதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு வாய்ப்பளித்த